அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவு ஓட்ஸ் வரும். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் தான் முதலாவதா கை வைக்கிறதா இருக்கும். இப்ப நானும் காலாகாலமா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு போட்டுட்டு வந்தால்தான் நானும். ஆனா சாவச்சேரியால தான் நான் சிறைக்கு போடணும். 5000 ஓட்டு எடுக்கிறாலே எம்பி போறோம். நிலைமைக்கு சில நேரம் இந்த முறை வரலாம். நன்றி. நேற்று முந்தினா கூட மது விழாக்கு போயிட்டான் என்று சொல்லி எல்லாம் மது நான் உண்மையா சொல்றேன், கோவிக்க கூடாது சரியா. இந்த மிஸ்டர் ஜப்பனீஸ்ல போய் பாக்குறது டீசென்ட் எடுத்து தந்தது. எல்லா மார்க்கெட் போனதை விட இங்க கொஞ்சம் கூட வரவேற்பா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஜிஎல் தர்ஷன் போன உடனே வைத்தியர் ஓடினார். 8-10 டிவிக்கு ரெக்கார்டிங் இருக்கு. நியூட்டன் விதிக்கும் எதிராக அடிக்கும். முதல் பின்னேரம் வந்து நியூட்டன் அவர் சொன்ன அடிப்பாரா முழு அடி ஒன்று இருக்கும். அது கடுமையா இருக்கு. என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒரு எலெக்ஷன் கேட்குறேன்னு ஒரு மட்டா இது பின்னுக்கு இதுல வடிவாளி இருக்கு. எப்படி எலெக்ஷன்ல ஓட் போடுறான் இந்த பின்பக்கத்துல அதை பார்த்து இந்த 17ஆம் நம்பர் ஊசிக்கு நேர பெட்டியை விட்டு வெளியால போகக்கூடாது கீறதான். அப்புறம் 9 பேர் இருக்குன்னா வேற விரும்பின 3 பேருக்கு போடலாம். எந்த 2ஆம் நம்பர் அவட 3ஆம் நம்பர் விரும்பின ஏதாவது ஊசிக்கு போட்டு தான் போடணும். நேற்று எங்களுக்கு இதுல இந்த போஸ்டல் ஓட்டுருக்கு தானே, அதுல இருந்து ஒரு ஆள் கால் பண்ணி சொல்லுது நான் ஊசிக்கு போடல, பட் இந்த 3க்கு போட்டு விட்டுனான்னு சொல்லி. ரெண்டாவது செல்லுபடி இல்ல, செல்லுபடியான வாக்கா போயிடும். ஊசிக்கு நேரம் கட்டாயம் போடுவோம். சரி நன்றி அண்ணியா. புத்தகம் இருக்க வாட்சி பாருங்க. சரி ரைட் தேங்க்யூ அண்ணா. ஓகே ஏதாவது கேட்க போறீங்களா? என்னது ரைட் தேங்க்யூ அண்ணா. ஏதாவது கேட்குறேன்டா கேள்வி கேட்குறேன்டா கேட்கலாம். தேங்க்யூ அண்ணா. அண்ணா இது இன்னொரு ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதின புத்தகம் ஒரு வாட்சி பாருங்கம்மா. சரி அண்ணா இருக்கா வாட்சி பாருங்க ஒரு கொண்டு. ஐயா இது இருக்க வாட்சி பாருங்க. ஓ இங்க ஏதாவது இது எந்த ஊர்? நன்றி பாரு இது பிடிங்க. நன்றி 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 தேங்க்யூ. அது எந்த வீடு சாவச்சேரி என்ற வீடு அங்கதான் இருந்தேன் நான் ஏனாலும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி 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 தேங்க்யூ. நன்றி ஐயா. அண்ணன் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணன் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வாட்சி பாருங்க. வணக்கம் வணக்கம். தேங்க்யூ அண்ணா. ஓகே ஓகே ஓகே. 120 போட்டம் ஆமாம். 2 பேருக்கு வேலை கொடுக்குறது பிளான். ஆனால் இந்த ஆட்கள் வந்து நீ அமர்த்திட்டாங்களே. வேலை என்ன பிரச்சனை? தோட்டத்தில் வேலை கொடுக்கறதுக்கு இங்கே ஆட்களுக்கு நான் ஐடென்டி கார்டு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஜிஎஸ்எம் எல்லாம் அமர்த்தி எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களால் என்ன செய்யணுமோ செய்தாங்க. கொஞ்சம் கட்டாயம் செய்தாரன். இது முடிவு வேலை செய்யலாம். ஆனால் நான் அங்க இருந்து காலாட்டி கொண்டு எனக்கு 6 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா பென்ஷன் வருது. அங்க இருந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து என்ன நடந்துச்சுன்னா இங்க வந்து 4 பேருக்கு உதவி செய்ய. இல்ல அது நான் கட்டாயம் உதவி செய்தாரன் உங்களுக்கு. நீங்க எல்லாத்தையும் நான் தேடி வருவேன் உங்களுக்கு. சரி நன்றி. ஓகே ஓகே அண்ணன் இருக்க வாய்ப்பு தரேன். இது அப்போ இது எந்த ஊர்? ஏதாவது கேள்வி கேட்கறேன்டா கேளுங்க. ஏதாவது கேள்வி கேட்க போறீங்கடா கேளுங்க. என்ன நீங்க தான் கேட்கணும். என்ன கேட்க போறீங்க? யாராவது கேள்வி கேட்கறதா தாராளமா கேட்கலாம். கேள்வி இல்லையா உண்டு? ரைட் நினைச்சவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு 2 மினிட். ஓ ஆசைக்கு ஏதாவது கேளுங்க. இடக்கு முடக்கா கேட்கிறேன். நான் சாவச்சேரி தான் இந்த இடம் பேர் இங்க வாரது அங்க இருப்பேன் நான். ஓ ஹாஸ்பிட்டலுக்கு நீ வருவேன். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் தான் முதலாவதா கை வைக்கிறதா இருக்கும். இப்ப போய் பார்த்து நான் பிரச்சனை. நான் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன். ஆனால் அங்க போனா டொய்லெட் பிரச்சனை எல்லாம் கணக்கு இருக்காது. இப்பவும் அப்படியே ஆடாக்கு போய் நான் அங்க அடுத்த நாள்ல இருந்து டொய்லெட்டுக்கு கலவை வலிக்கிட்டு வந்து வெளியில வந்தா டொய்லெட்டுக்கு இருந்தா என்ன பிரச்சனை? நேற்று முந்தினா போட்டு நான் திருப்பவும் அந்த மாமரங்களுக்கு எல்லாம் குப்பையில எல்லாம் போட்டு நாயெல்லாம் இழுத்து 20-15 மணி சும்மா காரை உள்ள வீட்டுக்கு பார்த்தேன்.
11 மணி போல உள்ளுக்க போகிறேன் நாய் அந்த குவார்டர்ஸுக்கு முன்னாலே அதுக்கு எதுக்காண்டியே 2018 அடிபட்டணும் திருப்பி அதே மாதிரி வந்துட்டு குவார்டர்ஸுக்கு முன்னாலே எல்லாம் குப்பையெல்லாம் போட்ட உடனே வந்து படுத்து எழும்பலாம் ஆனா இங்க வந்து பையில போய் டொய்லெட் இல்ல நீங்க 8 நாள் படுத்துனா 8 நாள் டொய்லெட் போயில்ல மழை வந்து இப்பவும் அப்படியா இருக்கு இப்பவும் அப்படிதான் இருக்கு எல்லாம் ஓகே கொண்டு இருக்கு சரி நாங்க இன்னொரு 5-6 நாள் பொறுப்போம் அது பிறகு நாங்க சிறப்புரிமையோட வாரோம் நன்றி நன்றி தேங்க்யூ அண்ணா ஐயா ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா அப்ப ஏதாவது கேள்வி கேட்க போறீங்க என்னடா கேளுடா இதற்கு அங்கே கூட ஆனா சந்தை பயங்கரம் படம் மோசமா கிடக்குது நான் ஓ கொடியா இது பிரேசவ கொடியா அதுக்குள்ளே வருது சரி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அடுத்தவரை உள்ளூராட்சி தேர்தல் இருக்கிறது தானே அதுக்கு இந்த ஏரியாவில் யார் நல்லபடியலான்னு சொல்லி நான் ஒரு மீட்டிங்கோட வைப்பேன் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னாடி எல்லா தேர்தல் தொகுதியிலையும் போய் மீட்டிங்கோட வைப்பேன் கட்டாயம் வாங்கோ அங்க ஒரு நல்லபடியில் ஒரு 10 பேரை கொண்டு வந்து தாங்கோ ஐயா நீங்க தார தெரிவிப்பில்லைன்றா இது இப்படியே இருக்கு காலங்காலமா நான் சூஸ் பண்ணின ஒரு ஆளை அது பிசாய்ச்சுன்னா நீங்க என்ன பேசலாம் நீங்க சனமா சேர்ந்து 10 பேரை தந்துட்டீங்கன்னா அவப்பள விட்டா உங்கள தான் பொறுப்பு அதால பிரதேசத்தை பேர் தேர்தல் நடக்கல ஊர்ல நல்லபடியல் பிரச்சனை இல்லாத ஆக்கணும்னு நினைக்கிற ஒரு 10 பேரை தாங்கோ அவங்கள கைட் பண்றேன் வடிவா இது இப்படியே இருக்கல இப்ப காலங்காலம் நான் நினைக்கிறேன் 1970ஆம் ஆண்டு இதே சந்தை இப்படித்தான் இருந்திருக்கு ரைட் அப்ப இவ்வளவு காலங்காலம் இப்படிதான் இருக்கு ஐயா அப்ப இதை ஓ அப்ப பிரதேச புத்தகம் இஞ்சையும் சண்டை பிடிச்சி மண்ணெல்லாம் சண்டை பிடிச்சி ஆசிரியர் இல்லாத ஆனா சாவச்சேரியால தான் நான் சிறைக்கு போனேன் சாவச்சேரியில நான் சரி என்னோட ஏதாவது கேள்வி எழுக்கும் நீங்க இந்த அப்பான்ற வயசுக்கு சமம் ஏதாவது கேள்வி எழுமோ நன்றி அண்ணா நன்றி ஓகே தேங்க்யூ ஓகே ஐயா வணக்கம் வணக்கம் ஓ இந்த புத்தகத்திற்கு வாட்சி பாருங்க கொண்டு போய் சரி நன்றி ஐயா நன்றி சந்தோஷமா ஓ எனக்கு இது எந்த ஊர் தானே என்ன சரி சந்தோஷம் ஓகே வாரணம் ஐயா ஓகே அடுத்த முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிக்க ஐயா ஒரு உங்களோட பிள்ளைகள் யாராவது படிச்சாக்கள் இருந்தா தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க ராசா இது எந்த புத்தகம் ராசா இவருக்கு வாட்சி பாருங்கோ ஏதாவது கேள்வி கேட்கறா கேளுங்கடாப்பா நீங்க கேட்காம வேற ஒருத்தரும் கேட்கலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நல்ல மாதிரி செயல்பட்டா நன்றி ஐயோ அதை மன்னிச்சு கொள்ளுங்க இனிமே பேச மாட்டேன் விஷயம் தெரியும் அமைதியான போக்குல போங்க நல்லா கிடைக்கும் முழு பேருமே சொல்லிருக்கு மார்க்கெட்ல எல்லாரும் போட சொல்லி நன்றி 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 கோவம் வரைக்கும் அது படாரன்னு வந்துடும் ஆசைப்பட்டு பேசுறீங்க சரி அமைதியான போக்குல போங்க நல்லது கிடைக்கும் நன்றி ஐயா நன்றி தேங்க்யூ டாக்டர் நீங்க எல்லா இடமும் இப்ப பிரச்சாரங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்களானே இப்ப உங்களுக்கு தெரியும் தானே மக்கள் ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப உங்களுக்கு ஒரு கெஸிங் இருக்கு தானே எவ்வளவு ஓட்ஸ் எனக்கு வரும்னு சொல்லி அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவு ஓட்ஸ் வரும் உண்மையா நான் போய் சொல்லக்கூட நான் நினைக்கிறேன் அப்படியும் ஒரு 65 நாங்கள் மோதுறது வந்து இவ்வளவு காலம் அரசியல் செய்த ஆக்களுடைய நாங்கள் சும்மா எடுத்த வச்சுக்கு இப்போ எல்லாருமே என்ன விரும்புதுன்றதுக்காண்டி நான் சொல்லல இவ்வளவு பழுத்த அரசியல் செய்தா கூட பெரிய எதிரிய குறைவா தலைவர் அடிக்கடி சொல்லுவார் எதிரிய குறைவா மதிப்பிட்டியோ தம்பி செத்த வீட்டுக்கு சமனன்று அதால எதிரிய குறைவா மதிப்பிட்ட நான் விரும்பல ஆனா ஒரு கேள்வி இல்லை சில பேர்ட்ட நீங்கள் இப்படி கேள்வியே லூசன் பைத்தியக்காரன் எல்லாம் இருக்குது அந்த லாம்பர்ல இருந்து ஏதோ எல்லாம் இருக்கு அதெல்லாம் பரவாயில்லை ஆனா நான் எதிரியில குறைவா மதிக்க விரும்பல 390 இருக்கபடியா வாக்கள் பயங்கரமா உடையும் எனக்கு இந்த சாவச்சேரி எப்படி உயிரோ அதை மாதிரி இன்னொரு கண்டஸ்டனுக்கு இன்னொரு ஏரியா உயிரா இருக்கும் விளங்க அவங்களுக்கு அப்ப என்னதான் என்னோட சிரிச்சு காய்ச்சாலும் சரி அங்க உள்ள சான்ஸ் இருக்கு அதால ஓட் வந்து பயங்கரமா உடையும் 5000 ஓட் எடுக்கிறாலும் எம்பி போறோம் நிலைமைக்கு சில நேரம் இந்த முறை வரலாம் ஏனண்டா ஜோஜ் பேர் கிட்டத்தட்ட 400 லட்சம் ஓட் பண்ணுச்சுன்னா எவ்வளவு பேரும் அப்ப பெருமான கட்சிக்கு ஒரு இது ஒன்று போயிடும் மிச்சம் 5 அதால பிரிக்கணும் அப்படி கொஞ்சம் மெர்சல் இருக்கு சில பேர் போட்டுருக்கேன் ஃபேஸ்புக்ல பாருங்க அப்படி பார்க்க 10,000 15,000 கூட போகலாம் ஆனா நான் எதிர்பார்க்கிறேன் பொதுமக்கள் வந்து திருப்பியும் அதே போலயே விட மாட்டினோம் எனக்கு எப்படியும் ஒரு நான் உண்மையாவே இப்போ ஒரு ஸ்மார்ட் கெஸ்ஸிங் வந்து எனக்கும் விழுந்து கௌசல்யாவுக்கும் விழுந்து மயூரனுக்கும் விழுந்து சீட் விழுந்து ஒரு போனஸ்ல வேற ஒரு ஆளை கொண்டு போகக்கூடியா இருக்கும் அந்த போனஸ் தீர்மானிக்கிறது வந்து விருப்பம் உங்களுக்கு தெரியும் தானே நான் நினைக்கிறேன் ஒரு 4 மேக்சிமம் போக சான்ஸ் சில நேரம் 5 ஆழம் 6 ஆழம் சில நேரம் 2 ஆழம் 1 ஆழம் நாங்கள் உண்டையுமே சும்மா மொக்குத்தனமா அந்த சொல்ற மேனியான்னு சொல்லி அதாவது வந்து எங்களோட இதுல இருக்குது சைக்காட்ரியில மேனியாண்டு அதாவது கடவுளை நேட்டு தான் கண்டனான்னு அவர் மிஸ்கால் அடிக்க சொன்னவர் அதுக்கு அப்படி சொல்றது மேனியா அப்படி சில பேர் மேனியா மாதிரி காய்ச்சி கொண்டு நம்ம சில கண்டஸ்டன் அப்படி இல்லை நான் சயின்டிஃபிக்காக திங்க் பண்றேன் நாங்கள் எல்லா இடமே போயில கிளிநொச்சி எல்லா இடங்களை மிஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சமூகத்துக்கு பேஸ் லைன் லெவல் வரைக்கும் யூடியூப்ல போயிருக்குது இல்லை மீடியாவால தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோன்னா அப்படி என்ன உங்களுக்கு விளங்க நீங்கள் தான் எங்களை தூக்கி விட்டாண்டு அதுக்கான நேற்று கூட சொல்லுங்க நேற்று கூடி ஒரு அக்கா எடுத்து கேட்கிறேன்
போஸ்டல் ஓட் போட்டுனானக்கா 2 அந்த அவட விழுமின நம்பருக்கு போட்டிருக்கிறா, ஆனா ஊசிக்கு போடாம வந்திருக்கிறா. அப்ப அது வந்து ரிஜெக்டட் ஓட், நிராகரிக்கப்பட்ட வாக்கு. நான் சொல்றது என்னன்னு சொன்னா, ஊசிக்கு சுயேட்சை குழுவுல ஊசி சின்னத்துக்கு கட்டாயம் ஒரு புள்ளடி விழணும். அப்பதான் எந்த கட்சிக்கு இவை போடினமென்று விளங்கும். அப்போ ஊசிக்கு போட்டு தான் விருப்பு வாக்கு டாக்டர் நம்பர் 2 என்ற நம்பர் 3 ஏனைய 9 நம்பர்ஸ் இருக்கு. விரும்பின ஏதாவது 3 நம்பருக்கு புள்ளடியை போடுங்க. 4 நம்பர் போட்டா அதுவும் நிராகரிக்கப்பட்ட வாக்கு. 3 விருப்பு வாக்கு 3 போடுறதுல பிழை இல்லை தானே. உங்களுக்கு பிடிச்ச 3 பேருக்கு போடுறதுல வந்து 3 பேருக்கு வடிவாந்த பெட்டிக்குள்ள வந்து விளிம்புல படாம பெட்டிக்குள்ள புள்ளடி போடுறது முக்கியமா எந்த சின்னத்துக்கு போடுறோம்ன்றது முக்கியம். ஊசி சின்னத்துக்கு போடணும். சுயேட்சை குழுவில் ஊசி சின்னத்துக்கு போட்டு விருப்பு வாக்கு 3 செலக்ட் பண்ணி அதுக்கு புள்ளடியை போடுங்கன்றதான் இந்த ரிக்வஸ்ட். ஏண்டா எங்களுக்கு முதல் ப்ரீவியஸாக நடந்த எலெக்ஷன்லையும், பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், பிரசிடென்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லா எலெக்ஷன்லையும் வந்து போன முறையெல்லாம் போட்ட ஆக்கல்ற வீதமும் குறைவு, போட்ட ஆக்கல்ற ரிஜெக்டட் ஓட்ஸும் கூட. சரியான இந்த முறையும் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ரிஜெக்டட் ஓட்ஸ் கூடியா இருந்தது. 88,000 எல்லாம் வந்திருந்தது நோத்தில் என்ன. ஸோ அதனால நான் கேட்கறது வந்து எங்களுக்கு ஓட் விழுமன்றதுல ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ரிஜெக்டட் ஓட்ஸ் வருமன்றதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. நான் டாக்டர்கிட்ட சொல்றதுமா தான் புக்கை வாசிங்கன்னு சொல்லாம புக்கில் எப்படி நாங்கள் ஓட் போடுறதுன்றது சொல்லி கொடுங்க. ஆக்கள்கிட்ட கொடுக்கக்குள்ள ஓட் எப்படி போடுறது, எந்த சின்னத்துக்கு போடுறதுன்றதை ஆக்களுக்கு ஏண்டா எனக்கே தெரியாது. இப்போ நானும் காலாகாலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு போட்டுட்டு வந்தால்தான் நானும் வீட்டில் சொல்றதை கேட்டுட்டு நானும் கண்ணை மூடிட்டு வெட்டிட்டு வந்தாலாம் எனக்கும் போட தெரியாது. இதுக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது குழுவில் எப்படி ஓட் போடுறேன்னு சொல்லி. ஸோ அதைத்தான் நான் பப்ளிக்கு சொல்கிறேன். ஓட்ஸ் எவ்வளோ வருமன்றது முக்கிய தாண்டி ரிஜெக்டட் ஓட்ஸ் வராமல் பார்த்துக்கொள்ளணும். அதுதான் என் ஒரு ஒப்பீனியன். பொதுவாக கேட்குறேன். இப்போ உங்களோட இந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்து இப்போ உங்களை விட்டு விளத்துற மாதிரியும் அதாவது வந்து அந்த யூடியூபர்ஸை வந்து வேறு கட்சிகள் வந்து உடைச்சி எடுக்கிற மாதிரியும் கதை ஒன்று போகுது. உங்களோட உடைஞ்சு போன ஆட்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ உண்மையாகவே இந்த வேறு இப்போ நேற்று முந்தினா கூட மதுவில் போயிட்டான்னு சொல்லியெல்லாம் நான் உண்மையாக சொல்கிறேன், கோயிக்க கூடாது சரியா. போயிட்டான்னு சொல்லியெல்லாம் எனக்கு கோல் வரைக்கல. நான் அப்படி யோசிக்கல. ஏனெண்டா பப்ளிக் என்ன யோசிக்கின்ற பக்கம் நீங்கள் நிற்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு போய் வியூஸ் வரும். சரிதான். நீங்கள் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு எதிராக போயிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களோட வியூஸும் போயிடும், எல்லாம் போயிடும். சனம் வேணுமெண்டா பார்க்கும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் கீழே எழுதுகிற கமெண்ட்டுகள் அதில் இருந்ததாப்போ சனம் விரும்பி பார்க்காது. இப்போ நாங்கள் போயிட்டா நம்ம நாங்கள் இந்தியாவில் போயிட்டான்னு சொல்லி பிரச்சனை வரும். ஜிஎல் தர்ஷன்லையும் எனக்கு ஒரு கோபம் இல்லை. இன்றைக்கு விடிய ஜெர்மனிலேருந்து கோல் வந்தது. அந்த சாமான் பன்னிமைந்தன் டிக்டாக்ல இருக்கிற கணேசன் தான் டாக்டர் கணேசன் சொல்லி கொள்றாரு. அது டாக்டரா இல்லையோ எனக்கு தெரியல. அவர்கிட்ட முழு பேரும் இல்லையா. இப்போ நான் அந்த டிக்டாக்கு போய்க்கடா உனக்கு தெரியாது. நான் இரவில் அந்த ரோட்டில் ஒழிச்சு நின்றுறேன் தானே. அந்த நேரங்களில் வீடியோ ஓன் பண்ணி போட்டு இப்படி தூங்கி எல்லாம் காய்ச்சிருக்கேன். நான் இப்போ 12 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் ரோட்டில் நின்று தூங்கி காய்ச்சிருக்கிறேன். அந்த கார் ஓடிக்கு அந்த லைவ் டிக்டாக் எல்லாம் கார் ஓடி கொண்டு கதைக்கிறாரு எல்லாம் பிளாக் பண்ணப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படி கஷ்டப்பட்ட என்ன அந்த சில இந்த டிக்டாக்கார் சொல்லியிருக்கீங்கன்னா நான் குறிச்சு போட்டு காய்ச்சிருக்கேன்னு சொல்லி அப்போ ஸ்னேகம் கவலையாக இருக்கிறது. அன்றைக்கு ஸ்னேரம் அவன் ஜிஎல் தர்ஷன் யோசிச்சிருக்கலாம். நான் இப்படியே போய் ஒரு எனக்கு விருப்பமான ஆக்களை மட்டும்தான் ஒரு அரசியலை வச்சு கொண்டு ஒரு கொடுங்கோல் அரசியல் செய்ய போறணும் என்று அவன் மனசுல யாராவது சொல்லியிருக்கலாம் அவனுக்கு. ஆனால் எனக்கு சரியான கவலை ஏனென்றால் அவன் அதில் பாடா போடாண்டு காய்ச்சது அதுகள் நான் கேட்க நான் சரியான யோசிக்கிறேன். அவன் தம்பியா ஒரு அண்ணாவை யோசிச்சிருக்கலாம். மெண்டாலும் அப்படி பப்ளிக்ல எடுத்து போடுற வீடியோக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு நினைச்சு கவலைப்படுறேன். இப்போ நீங்களும் அப்போ எனக்கு சார்பா நான் இந்த வரைக்கும் உங்களுக்கு ராசா ஒருத்தருக்குமே கால் பண்ணி சொன்னேன் இல்லை அங்கே வாங்கி வேண்டாம் யாராவது சொல்லுவா. அப்போ எனக்கு சார்பா போடுறதை விட்டுட்டு பப்ளிக் ஒப்பீனியன் எதிர்த்து பார்த்துட்டு போடணும் ராசா. இல்லாட்டி சனம் கட்டாயம் உங்களுக்கு பேசு. பப்ளிக் ஒப்பீனியன் வந்து வேற ஒரு மாதிரி இருக்குன்றா நீங்கள் என்ன தூட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை. இந்த ஒப்பீனியன் மட்டும் தானே மாறும். பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்றா தானே இருக்கு. உங்களுக்கு கேமராவில் தானே பிரச்சனை இல்லையா? ரைட். ஆனால் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ஒப்போசிட்டாக போனீங்களா அப்போ சரியான கஷ்டம். சர்ஜரி பிரச்சனையை பேர் நான் பப்ளிக்கோட தான் நின்று. நான் அங்கே கவர்மெண்ட் எதிராக நின்றது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தே எதிராக நின்றது, இங்கே பப்ளிக் நின்றா. அப்போ அன்றைக்கு நான் சர்ஜரி ஹாஸ்பிட்டல் வலிக்கிட்டு வழியாக போயிருந்தேன்டா, சனத்திட்ட கதையை கேட்டிருந்தேன்டா, நான் அப்படியே தொடர்ந்து சர்ஜரியில் இருந்திருக்கலாம். இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது. அன்றைக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தா நான் சர்ஜரி ஹாஸ்பிட்டல் விட்டு போக மாட்டேன் 2 சொல்லியிருந்தா ஒருத்தராலையுமே தூக்கி இருக்கல. அதுன்னு நான் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு எதிராக இல்லை, நான் போறேன் பரவாயில்லை, சனத்துக்கு ஒரு காயம் பெறக்கூடாது, அந்த 2 ஆர்மிக்கார எஸ்டிஎஃப்கார் ஒருத்தரையும் சுடக்கூடாது, போலீஸ்கார ஒருத்தரும் அடிக்கக்கூடாது ஒரு நல்ல எண்ணத்துக்கான தான் விட்டுட்டு போனேன். இப்போ யோசிக்கிறேன் இனிமேல் பப்ளிக் என்ன சொன்னாலும் அதை மட்டும் தான் கேட்கணும்னு யோசிக்கிறேன். யூடியூபர்ஸுக்கும் அதுதான் என் அன்பான வேண்டுகோள். ஒவ்வொரு நாளும் இந்த மிஸ்டர் ஜப்பனீஸ்ல போய் பார்க்கறது டீசென்ட் எடுத்து தந்தது. அப்புறம் அதில் போகிற எங்கிட்ட ஃபேஸ்புக்லேயே போட மாட்டேன். அது வந்து மீடியா மார்க்கெட்டிங்ல இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது
ஒரு கோர்ஸ் ஒன்று படிங்களா. அதில் மீடியா மார்க்கெட்டிங்ல பிராண்டிங் ரீபிராண்டிங் எல்லாம் இருக்கு. நான் மீடியா மாஸ்டர் செய்கிறேன். அதில் பிராண்டிங் செய்யல அதை கரெக்ட் அசசினேஷன் ஒரு பாடம் ஒன்று இருக்கு. அதில் அதை ஒரு ஆள் அசசினேட் பண்ணினா எழும்பக்கூடாது. அந்த சாதுவா வால் அடிச்சுட்டு ஓடுறது விளையாட இருக்கக்கூடாது. கரெக்ட் அசசினேஷன் சொல்றது இந்த டாக்டர்ன்றவர் கெட்டவரான ஒரு நீ யூடியூப்ல கண்டு அடிச்சா அது பிறகு அவர் எழும்பவே கூடாது. அப்படிதான் அடிக்கணும். இப்போ எல்லாரும் மட்டும் காலில் உழக்கிறது வாலில் உழக்கிறது அது வந்து பாம்புட்ட காலில் உழக்கினா எழும்பி இருந்தா அடிக்கும். ஜிஎல் தர்ஷன் போன உடனே வைத்தியர் ஓடினார் என்று அப்படி எல்லாம் அப்ப வந்து நான் இந்த அப்லோட் பண்ண அப்படியே தானே நான் எடுத்த வீடியோக்களை அப்ப அதுக்கான தான் இப்போ கவலை என்னண்டா ஜிஎல் தர்ஷன் இப்ப பேரை இங்க எடுத்து எல்லாத்தையும் கெடுத்து நாளைக்கு அவங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படி இருந்தாலும் சனம் ஜிஎல் தர்ஷன்ன்றது காசு வேண்டி கொண்டாங்க. உங்களோட இது மட்டும் சரியான முக்கியம். நீங்க ஃபேஸோட தான் நீங்க எல்லாம் செய்றீங்களா? அப்போ நீ சரியா இப்படி ஒரு யூடியூபர் இருந்தான் என்று இது ஒன்று இருக்கணும். இப்படி ஒரு மீடியாக்காரன் இருந்தான் இருக்கணும். இப்ப சிவராம பாருங்க எல்லாரையும் பாருங்க. அங்கே சுட்டு கொலை செய்யப்பட்ட எல்லா மீடியா பாருங்க செத்தாலும் பரவாயில்ல நான் உண்மையை தான் எழுதுறாங்க. நீங்களும் அதை பழகணும். முடிஞ்சா மீடியா மார்க்கெட்டிங் படிங்கப்போ மற்றது ஒரு பிஎஸ்சியோ டிப்ளமாவோ படி. அப்படியும் இல்லைன்னு சொன்னா யூடியூப்ல கோர்ஸ் இருக்கு அதை எடுத்து பேர் தமிழடியான் போட்டிருக்கான் ஒரு இன்டர்வியூ எப்படி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் அது எங்களுக்கும் படிப்பிக்கிறேன் என்றால் எங்களுக்கும் அதை படிப்பிக்கிறப்போ ஒரு பேஷனை கண்ட உடனே அவங்களுக்கு கேன்சர் ஆமா அப்படி நேரம் கேட்கக்கூடாது. அம்மா இங்கே இருந்து பாருங்க எத்தனை பிள்ளைகள் அப்படி ஸ்டார்ட் பண்ணி போய் அது கடைசியாக சொல்லணும். நம்ம ஒரு கட்டி ஒன்று இருக்குது. இதில் சில நேரங்கள் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி தான் ஒரு டாக்டர் கேட்பார் எடுத்த வீச்சுக்கு அம்மா இந்த கட்டி கேன்சராக இருக்கும் இதுக்கு உங்களோட பேரை சொல்லுங்க ஒருக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ண மனுஷன் அதிலே வந்து செத்து போயிடும். அதை நீங்கள் செய்யக்கூடாது. உங்களோட யூடியூப்ல அப்போ நீங்கள் மற்றது ஒரு பேக்ரவுண்டில் வடிவான பேக்ரவுண்டில் இப்போ சமூகத்தில் ஆரூரனை தூக்கி விட்டது நான். ஆரூரனை தூக்கி விட்டு ஆரூரன் வரைகளை செக் ஷர்ட்டும் பச்சை கலர் டையும் கட்டி கொண்டு வந்த ஆரூரனை அப்போ ஒரு கோட் ஒன்று வேண்டு அதுக்கு மச்சி ஷர்ட் ஒன்றை போடு என்று சொல்லி தூக்கி விட்டது. அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்து நான் 2 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கேன். ஒரு ஆள் அடிக்கிறார் ஒரு ஆள் காப்பாற்றுற மாதிரி. எனக்கு டிஃபர்மேஷன் போட்டு நடத்தினா மில்லியன் கணக்கில் எல்லோடி அனுப்பிடும். இங்கே ஒரு சைன் ஒன்று தான் தேவை எனக்கு. எல்லோடி லெட்டர் ஆஃப் டிமாண்டுக்கு 500 மில்லியன் 5000 மில்லியன் அடிப்பேன். ஆனால் அவன் பாவம் ஏதோ ஒரு தானொரு செய்யணுக்காண்டி கண்டென்ட் வரமாட்டேங்காண்டி அப்படியே நாங்களுக்கு அடிக்க மாட்டேன். ஆனால் அந்த ஜிஎல் தர்ஷன் மாதிரி காலில் விழுந்து வழங்கினான் நக்களுக்கு செஞ்ச உண்டே காலில் விழுந்து வழங்கினான். இப்போ இதுலேயும் கனவடியில் இருக்கிறீங்க நான் போடைகளை வசனம் பிசைனா வெட்டி போடுறீங்களா? அப்போ அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். கதைச்சு கொண்டு போய்களை பிளான் பண்ணி கையில் தானே ராசா நான் தானா கிருஷ்ணா மாதிரி நான் அடுத்த ஊடக அறிக்கையை வாசிக்கிறேன். 2 கூட எனது ஊடக அறிக்கையானது ரெண்டு வாசிக்கிறேன். நான் யோசிக்காம அப்படியே மூளையிலன்னு சொல்றான். உண்மையா சொல்றவனுக்கு ஒன்றுமே எழுதி வாசிக்கிறதுக்கு இல்லை. பொய் சொல்றவனு தான் எழுதி வாசிக்கணும். சரிதானே? சரி யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. மற்றது இன்றைக்கு சீனா மயூரன் நான் நேற்றும் அவ்வளோ ரெக்கார்டிங்கும் எடுத்தேன். நான் ஃபோன்ல இருந்து எந்த ஃபோன் 2014 ஆண்டுல இருந்து ரெக்கார்ட் ஆகும். 2014 ஃபுல் என்னட்டு நான் நினைக்கிறேன் 8-10 டிபிக்கு ரெக்கார்டிங் இருக்கு. 6வது ஆள் இப்போ போய் சொல்லுவாரா இருந்தா தம்பி கொஞ்சம் இருக்கும் வாரம் எத்தனை மாட்டீங்க கடைசியாக காய்ச்சல் போட்டு அவர்கிட்ட ஃபோன் நம்பர் அடிச்சு ரெக்கார்டிங் எடுத்து நீங்கள் ஞாபகம் இருக்கோ தம்பி உங்களுக்கு இப்படி சொன்னீங்க போடுற பழக்கம் எனக்கு இருக்கிறது. அப்பா போலீஸர் அப்போ எனக்கு வார கோளுகள் மற்றது நான் முந்தியிருந்தே எல்லாரோடையும் ஒரு கருத்தை பிள்ளை என்று சொல்றார். உங்களுக்கு தெரியும் கனவேல அரசியல்வாதிகளோட இங்கே அடிபட்டு இந்த இதில் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஆள் சூசைட் பண்ணது கழுத்து வெட்டுப்பட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாது. அப்போ நான் சாவாஜி ஹாஸ்பிட்டலில் வேலை நான் அப்போ சம்மந்தப்பட்டு இப்போ அவர் எலெக்ஷன் கேட்குறா பேர் சொல்லல அவ வந்து போஸ்ட்மார்ட்டம் கொடுக்க வேண்டாம் அது ஒரு சிங்கிள் ஆள் தான் சேர்த்தது. இல்லை அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பிரதாபன் சொல்லி முதல்ல இருந்த ஜேஎம்ஓக்கு சொல்லி பிரதாபன் பயத்தில் இது அடிச்சிட்டு என்ன அடிச்சிட்டு லீவ் அடிச்சிட்டு அந்த கேஸ் எல்லாம் போய் பார்த்து எல்லாம் செய்து பிரதாபன் தான் சைன் பண்ணினது. அப்போ அதுக்காண்டி திட்டத்தில் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் வச்சு வாழை வெட்டினோம். வின் ஸ்க்ரீனும் பட்டி சைட் ஸ்க்ரீனும் பட்டி நானும் மகன் இருக்க அப்படி கண் அடுத்து உங்களுக்கு மூஞ்சே போனோம். அதுக்கு பிறகு யோசிச்சுன்னா எந்த கோல் வந்தாலும் 2018 எந்த கோல் வந்தாலும் அதுக்கு முதல் நான் 2 மார்க் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது பிறகு அந்த சாம்சங் ஃபோட்டோ வரைக்கும் ரெக்கார்ட் ஓல் கோல்ஸ் நானே பிள்ளை விட்டா தானே இப்போ இந்த ரெக்கார்டிங் ஏதாவது வழியாக வரலாம் இல்லை இப்போ இப்போ நான் இந்த ரெக்கார்டிங்காக நான் பிள்ளை விட்டா தானே தூசம் தலை பேசல வரலாம் கோவம் பெறும் அப்படி என் பர்சனலாக கைக்கில் அடிச்சு உடைப்பேன் அப்படி இப்படின்னு பேசுறேன். நான் ஒழிய சாதாரண மனுஷன் தானடா. நான் பெரிய விழாண்ட பிறந்து வளர்ந்தேன்னா நாங்கள் மாங்கோட்டி அடிச்சு கொண்டு ஆத்தாக்கா பாடசாலை எல்லா பாடசாலையும் போய் தான் படித்தேன். நான் அமெரிக்காவிலேருந்து நேரம் இங்கே வரையில இப்போ டீசெண்டாக கதைக்கிறது நானும் எல்லா பக்கத்தாலையும் போய் எல்லாத்தையும் பார்த்து தான் வளர்ந்தேன். நான் எல்லா தவறணைகள் அதுகளுக்கு இதுக்குள்ள அதாலையெல்லாம் ஸ்கூல் ஆலையெல்லாம் போயிருக்கு எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் அடிப்படையிலேருந்து வளர்ந்தால் நான் அப்போ என்ன சில நேரங்களில் வசனங்கள் புலங்கிறது பப்ளிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியான விஷயங்களை தான் நான் முக்கியமாக சொல்ல வலிக்கிறேன். இப்போ அதாவது சாவச்சேரி பிரச்சனைகள் அந்த பால் வெட்டி பிரச்சனை அதில் சொல்ல வலிக்கிறேன். சில பிரச்சனைகள் ரைட் வேறு ஏதாவது சொல்லுவோம். நீங்கள் ஏதாவது இந்த பரப்புரை இந்த தேர்தல் பரப்புரை பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு. இன்றைக்கு ஏரியா வேற இருந்தாங்க கைதடியில் சனம் மறைக்க ஒன்றும் செய்யலாது. கைதடியில் வந்து நிப்பாட்டி பண்ணதால இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது. எல்லா மார்க்கெட் போனதை விட இங்கே கொஞ்சம் கூட வரவேற்பா இருந்தது நல்லா இருந்துச்சுல. இப்போ ஒரு இடத்துக்கு போனால் எங்களுக்கு சார்பானாக்கள் எல்லாரும் இருப்பாங்கன்னு இல்லை தானே. பல கட்சிக்காரர்கள் ஆதரவாளர் இருப்பாங்க எதிரானாக்களும் இருப்பாங்க.
ஆனா இங்க எனக்கு 100% சப்போர்ட் தந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது, சந்தோஷமா இருந்தது. இங்க கூப்பிட்டு கழிச்சாங்க. வந்த உடனே டாக்டருக்கு நல்ல ஒரு வெல்கம் கிடைச்சது. எல்லா இடத்தையும் விட இங்க 100% ஒரு அவுட்புட் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கேயும் நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன், 8ஆம் நம்பருக்கு போடு, மயூரனுக்கு போடு. அதுக்கப்புறம் ஏன்டா இது மயூரன் இடம், இங்கே வந்து மயூரனுக்கு போடா என்று சொல்ற அளவில் இல்லை. ஆனால் நான் நேற்றும் பார்த்து நான் ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி விட்டேன். அந்த காசு சம்பந்தமாக நான் போட்டால் முதல்ல இருந்து ரெக்கார்டிங் போடுவேன். இந்த வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கேன் மயூரன் நீ என்னோட கோவமெண்டாலும் பரவாயில்லை. பொறியில இருந்து ஒரு அண்ணா அவரால் அழுகிறாருடா. அந்த அழுது வாய்ஸ் போட்டிருக்கார். என் தம்பி என் செல்லம் இப்போ திருப்பியும் எங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. இவ்வளோலாம் தலைவர் போன அப்புறம் நாங்கள் செத்திடம் நினைச்சமாடாப்பா, தயவு செய்து உள்ளுக்குள்ளே சண்டை பிடிக்காயங்க கொண்டு அந்த அண்ணாக்கு அந்த நேற்று நான் ஃபேஸ்புக்கில் தனியாக வாட்ஸ்அப்லையும் அனுப்பி கடைசியாக மயூரனோட காய்ச்ச ஃபோன் கோலையும் காய்ச்சி அனுப்பினான். அண்ணா இப்போ சாவச்சியிலேருந்து கண்ண பேர் சிறிய அண்ணாக்கள் விஎம்பி கடை எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கணும், தம்பி இந்த பிரச்சனை நிப்பாட்டா. அப்போ உன்னோட ஏன் அவனோட பிரச்சனை, அவனோட ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனோட ஆளுமே எனக்கு கீழே இருக்கக்கூடாதுன்ற ஒரு கன்செப்ட் வந்து வந்துட்டு அடுத்தது கௌசல்யாகும். நீங்கள் நேற்று பார்த்தா தெரியும் யூடியூப்ல மறுபடியும் நீ போட்டு யார் ஒரு ஆள் போட்டிருந்ததுல 63% கௌசல்யாக்கும் 27% தான் மயூரனுக்கு இருக்குது. மதுவியு போட்டிருந்தது. அப்ப 67% இருந்தது. அதை நீங்க என்ன செய்யணும்னா ஆரோக்கியமா உடைக்க பார்க்கணும். ஆரோக்கியமானது அதை விட்டுட்டு அவளுடைய வரலாறுகளை தோண்டி பார்த்து இதுல இருக்கிற எல்லாருக்குமே அவர் வாழ்க்கையில ஒரு சின்ன காயம் ஒன்று இருக்கும். அந்த காயத்தை பொது வழிக்கு கொண்டு வந்து ஒரு ஆளை ரக்க வலிக்கிட்டீங்கன்னா அதான் மீடியா மேக்கெட் தெரிஞ்சுக்கணும். அது நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணுவோம். அது மெட்ட பக்கம் திருப்பி அடிக்கும். அதான் இந்த நியூட்டன் விதி. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் மரதாக்கம் உண்டு. அடிக்க மறுபடியும் அந்த பிசிக்ஸ் தெரியும் நினைக்கிறேன், என்னோட கூட மார்க்ஸ் எடுத்தால் அதுக்கு அடிக்க அதை திருப்பி அடிக்கும். ஆனால் சில நேரங்கள் அடிக்கிறத விட மோசமா அடிக்கும். அது நியூட்டன் விதிக்கும் எதிராக அடிக்கும். மறுபடியும் பின்னேரம் வந்து நியூட்டன் சொன்ன அடிப்பேராண்டா முழு அடி ஒன்று இருக்கும். அது கடுமையா இருக்கும்.